அப்புறம் பறையாட்டம் எல்லாம் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? நல்லா பிளெயின் நல்லா அந்த 8th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் 2 செட்டுக்கு முன்னால நினைக்கிறேன் அவ்வளோ நல்லா பயிற்சி எடுத்துட்டாங்க. திரும்ப அந்த பிள்ளை வெளியே போனதுனால அடுத்து நமக்கு பிள்ளைங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த ஒரு நாட்கள்ல சார் வந்து நான் வந்து சரி நம்ம நிறைய காம்படிஷன் போட்டிகள் நடக்கும் போது சரியா என்னென்னலாம் உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம்ங்கிற வாய்ப்புகளை சார் வந்து நமது பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் கேட்டீங்களா? தூத்துக்குடி மாநகராட்சி பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. எல்லாரும் கேட்டீங்களா? என்ன பண்ண மாட்டேங்கிறது வாவல கேட்டீங்களா? கேட்டிருக்கீங்க, மகிழ்ச்சி. அது இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சி நடுநிலை பள்ளியில், அது சிவந்தாகுளம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில உங்களை எல்லாரையும் பார்த்து எனக்கு மகிழ்ச்சி. நடக்குது. இந்த தமிழண்டா சங்கமம் என்ன நோக்கம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து எல்லோரும் அரபு நாட்டு உணவுகளான பரோட்டா, பிரியாணி, சைனா உணவுகளான ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். நம்ம தமிழர் உணவை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தாத்தா பாட்டினா 100 வயசோட வாழ்ந்துருக்கிறாங்க. சாப்பிட்டார்கள். அதனால அவங்க என்ன நோயே இல்லாம செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா இங்க பார்த்தாலும் சக்கரை நோய்ங்க, பிரஷருங்க, கரசருங்க, என்னடா நோய் வருது அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், நினைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. ஐயோ அவன் செத்து போயிட்டாங்க, இவன் செத்து போயிட்டாங்க, அவனுக்கு நோய்ங்க, இவனுக்கு நோய்ங்க, பேய்ங்க. ஐயோ அப்ப இதுல இருந்து விடுபட நினைச்சோம். நாம வந்து தமிழர் உணவுகளை சாப்பிட வேண்டும், தமிழர் உணவுகளை சாப்பிட வேண்டும். சுக்கு காப்பிக்கு சுண்டல் குடிச்சா கௌரவம் நினைச்சு இன்னைக்கு கோவில் கொடை விழாக்கள் எல்லாம் ஐயா மைதா மாவும் மோசமானது, பரோட்டாவும் சாப்பிடாதுன்னு ஒரு வீல் கேட்க மாட்டேங்கான். நோய்கள் மீனாட்சி விஷயத்துக்கு போனா வச்சுக்க உடனே நீங்க தூத்துக்குடிக்காரங்களா அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. காரணம் என்ன? தூத்துக்குடிக்கு 6000 பரோட்டா கடை இருக்கு. முக்குக்கு பரோட்டா கடை. பரோட்டா சாப்பிட்டுனா செத்து போயிடும், தூக்கம் வராது சார் அப்படின்னா ஒரு பையன். அதனால வந்து தமிழர் உணவுகளை நாம் உண்டு கழித்தால் ஆரோக்கியமாக தூங்கலாம். ஆகையால எல்லாரும் நம்ம வர்ற வெள்ளி சனியார் தூத்துக்குடியில காமராஜ் கல்லூரியில பாருங்க என்னதான் வச்சு தெரியுமா, காலையில 6 மணிக்கு $5000, 2வது பரிசு 3000, 3வது பரிசு 2000. பள்ளி மாணவர்களுக்கு தனியா, பள்ளி மாணவிகளுக்கு தனியா, கல்லூரி மாணவர்களுக்கு தனியா, கல்லூரி மாணவிகளுக்கு தனியா. அதுக்கு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் உடனே தனியா வச்சிருக்கோம். மொத்தம் 5 பிரிவுகள்ல வச்சிருக்கிறோம். நம்ம ஓட்டப்பந்தயத்தை தெரிஞ்சுக்கிறது யார் வரா? நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் மாண்புமிகு ஜெகத் பெரியசாமி அவர்கள் வருகிறார்கள். மாநகராட்சி ஆணையாளர் திருமதி பிரியங்கா அவர்கள் வருகிறார்கள். இவங்கெல்லாம் மராத்தனம் தொடங்கிட்டு வராங்க. வர்றவங்க எல்லாத்துக்கும் நாங்க வந்து டி ஷர்ட் கொடுக்குறோம், சிகப்பு டி ஷர்ட் கொடுக்குறோம். அதனால தயவு செய்து வாங்க. எல்லாருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். ஏன்னா இதுவரை ஒரு 10,000 சர்டிபிகேட் அடிச்சு வச்சிருக்கேன். எல்லாரும் கொடுக்கணும். எல்லாருமே இந்த உலகத்துல நம்ம வந்து ஜெயிக்க பிறந்து இருக்கிறோம் என்பதை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இது தமிழண்டா சங்கம் விழாவில் அவ்வளவு சான்றிதழ் அடிச்சுட்டு இருக்கிறேன். இன்னொரு
காலையில் அதுக்கடுத்துல பாத்தீங்கன்னா காலேஜுக்குள்ள விளையாட்டுகள், பொங்கல் விழா எல்லாமே ரொம்ப சிறப்பா ஆட்டூரல்ல மாவரைக்கிற போட்டி வச்சிருக்கிறோம். சூழல் வந்திருக்குது. அதையெல்லாம் தடுக்க வேண்டும். தாய்மார்களுக்கு எல்லாம் இன்றைக்கு இடுப்பு வலி, முட்டு வலி எல்லாம் வலி வந்தது. காரணம் என்ன? ஒழுங்க என்ன தேய்க்க மாட்டோம், தேய்க்கணும். 50 வயசு மேல மூட்டு வலி வரதான் செய்யும். காரணம் என்ன? ஒழுங்கா என்ன தேய்க்கவில்லை. கை கால்ல உடம்புல எல்லாம் என்ன தேய்க்கல. அதுதான் காரணம், வேற ஒன்று கிடையாது. அது போல வருஷத்துக்கு ஒரு தான் நம்ம வந்து இட்லி சாப்பிட்டோம், இப்போ டெய்லி சாப்பிடுவோம். அது ஒரு பிரச்சனை இருக்கு. இது வந்து பேசுனா ரொம்ப நேரம் பேசுவோம். இந்த நிகழ்வுக்கு மட்டும் அதுக்கு அடுத்த பொங்கல் விழா நடக்கு, பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடக்கு. சனிக்கிழமை அங்க வந்து நினைச்சிரும் இன்னைக்கு எல்லாரும் வந்து கௌரவம் சொல்லி இருக்கிறாங்க. பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய கலைகளை போட்டணும், பறைசாற்றணும். அடுத்தது பாரம்பரிய மருத்துவம் ஒன்று இருக்கு. 3 நாளுமே சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியாபதி, வர்மா போன்ற மருத்துவம் எல்லாம் இலவசமாக வழங்கப்படுது. அடுத்தாப்புல இலவசமாக வழங்குறோம். 3000 மதிப்புள்ள கண்ணாடி சும்மா கிடையாது. சரியா? அதனால வந்து 3 நாட்கள் ரொம்ப பிரோஜனமா இருக்கும். நீங்க போய் உங்க அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்க, 50 வயசு ஆயிட்டா வாங்க கண் செக் பண்ணுங்க, உங்களுக்கு கண்ணாடி வாங்கி தரேன், பொடிகளுக்கு அழகா தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அம்மா அப்பா கூட்டு வரணும். கூட்டு வரீங்களா? நாய்கள்லாம் 200 நாய்கள் இன்னைக்கு வர முன்பதிவு செஞ்சிருக்காங்க. நாட்டு நாய்கள் எங்க இருந்து? மதுரையில இருந்து வர்றாங்க, தென்காசியில இருந்து வர்றாங்க, எல்லாம் முன்பதிட்டாங்க. எல்லாருமே முன்பதிவு செய்திருக்காங்க. இதுவரை மராத்தான் ஓட்டப்பந்தயத்துக்கு 500 பேர் முன்பதிவு செய்திருக்காங்க. அந்த பொறுப்பை வந்து காமராஜ் கல்லூரி உடற்கல்வித்துறை பேராசிரியர், அருமை சகோதரர், துறை தலைவர் பேராசிரியர் ஆனந்தராஜன் ஒப்படைச்சிருக்கிறார். அவர் மிகவும் சிறப்பாக அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறார். மாரத்தான், பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள், இதுக்கெல்லாம் 15 ஆசிரியர்கள் அந்த ஓட்டப்பந்தயத்துக்காக வர்றாங்க. அவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க, அவங்க தான் தொடங்கி அவங்க வழி நடத்துறாங்க. அது நீங்க கண்டிப்பாக வரட்டும். அதுபோல ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, காலை 8 மணிக்கு பழைய கஞ்சி கொடி கூட நிகழ்ச்சி வச்சிருக்கேன். என்ன குடி? பழைய சொல். பச்சை மிளகா 2 எடுத்து கண்ணு போலி குடிச்சு பாரு, பச்சை மிளகா 2 எடுத்து கண்ணு போலி குடிச்சு பாரு, நெஞ்சி வலி வராது, ரத்த கொதிப்பு வராது, சக்கரை நோய் வராது. ஆமாட்டா, இது ஒரு நாள் வராது. பழைய சோறு சாப்பிடுங்க, சரியா? அதுக்கு நினைச்சிருக்கேன், பழைய சோறு சாப்பிடுறது 100 பேர் கும்பாவில் எல்லாரும் கஞ்சி குடிக்கணும். வெங்காயத்தை போடுறது, வெத்தலைப்பாக்கு நிறைய வீடுகளுக்கு பாருங்க, கல்யாண வீட்டுல வெத்தலைப்பாக்கு வாசனை வைக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சிடும் கோயில போகக்கூடாது. அமைச்சர் நீராஜி வந்து சொல்லும் போது அந்த அக்கா சொன்னேன், ஏன்னா கோயில அல்லது நோய் இல்லாம நிறைவு விழா, பரிசளிப்பு விழா, அதுல வந்து நமது தூத்துக்குடி யாரா சொல்லுங்க, ஒரு நல்லதை பறைசாற்றக்கூடிய பொறுப்பு யார் இருக்குது? உங்களுக்கு தான். உங்களால் மட்டும் நினைக்க முடியும், நிறைய விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போக முடியும். சரி, கை கிளம்புங்க. அதனால எல்லாரும் கண்டிப்பா வாங்க. அனுமதி இலவசம். மகளே, சகோதரி, மகளே, செல்வங்களே, கை அனுமதி என்னைக்குமா தேதி சொல்லுங்க.
வெள்ளிக்கிழமை என்னைக்கு வர்ற வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு என்ன கிழமை? வர்ற வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு நினைக்கிறோம், ஓடுறோம், வேகமா ஓட போறோம். எல்லாரும் வாங்க சார், நாங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் வர முடியும். சரியா? அது உங்களை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க வந்திருக்காங்க. அதனால வந்து கிடைச்சலாம். நீங்க யாரெல்லாம் வரீங்க அம்மா தம்பி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுங்க. ஓட்ட பஞ்சத்துக்கு யாரெல்லாம் வரீங்க அந்த லிஸ்ட்டை வந்து நான் அங்க கொடுக்கணும். அவங்க எல்லாம் கவுண்ட் பண்ண மட்டும் 500 டிஷர்ட் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனாலதான் சரியா? அம்மாட்ட கொடுத்துருவேன், ஹெச்எம் அம்மாட்ட கொடுத்துருங்க, தலைமை சிறமாட்ட உங்களுடைய பெயர் பட்டியல கொடுத்துருங்க. சரியா? கொடுப்பீங்களா? வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் கண் சிகிச்சை முகாம் இலவசம், 3 நாள் இலவச மருத்துவ முகாம் இலவசம். இதுபோக மகளே ஒரு ஆசிரியர் 30 பேர் குப்புசாமி, அவரை பாத்தீங்க சொல்லுங்க, அப்படியே அப்துல் கலாம் ஐயா மாதிரி இருப்பாங்க. யார் மாதிரி இருப்பாங்க? அப்துல் கலாம் ஐயா மாதிரி அப்படி முடியல பார்த்து அப்படி இந்த போட்டோவில் போட்டிருப்பேன். அப்துல் கலாம் ஐயா மாதிரி இருப்பாங்க. அவங்க என்னோடு பல ஆண்டுகளாக பயணித்து வர்றாங்க. அவங்க கூட நீங்க போட்டோ இருக்கலாம். அவங்க இப்போதைக்கு அப்துல் கலாம் ஐயா நமக்கு அவங்கதான். அதனால அவங்க என்ன போட்டோ எடுக்கலாம். அவங்க வீட்டுல வந்து பாருங்க, பாரம்பரிய பொருள் தான், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வீட்டுல வச்சிருக்காங்க. அந்த பொருள் நீங்க பாக்குறதுக்காண்டி வச்சிருக்க பாரம்பரிய பொருள்கள் கண்காட்சி, பனை பொருள்கள் கண்காட்சி, புரியுதா? நிறைய அங்க கண்காட்சி வச்சிருக்கிறோம். நீங்க அதெல்லாம் நீங்க பயன்படுத்த அருமை தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.